Yes, good evening, my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் ஹவு டு அக்கௌண்டிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்து எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கணேஷ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறோம். இந்த கணேஷ் ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1/4/2024 இந்த கம்பெனி கிரியேட் பண்ணோம். ஸோ டேலிக்கு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா கணேஷ் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படின்னு போடுங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024-25. இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஃபினான்ஷியல் இயரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது அட்ரஸ் போட்டுக்கோ. 10/2 பிருந்தாவனம் செகண்ட் ஸ்ட்ரீட்டு கமா சேட்பட் கமா சென்னை 6,31,000. இந்த மாதிரி ஸ்டேட் போடுங்க. அடுத்தது தமிழ்நாடு போடுங்க. பின்கோடு வந்து 6,31,000. எஸ்டிடி கோடு போடுங்க 28361563 அப்படின்னு சொல்லிட்டு. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி போட்டுங்க ராஜா ஸ்ரீனிவாசன் 1972 @gmail.com அப்படின்னு மெயில் ஐடி போட்டுங்க. இந்த இடத்துல மறக்காமல் 1/4/24 அப்படின்னு போட்டு என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேட் பண்ணியாச்சு. எக்ஸலில் வாங்க. இங்கே ஸ்டேட்டஸில் ஓகே போடுங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கேன், F11 பில் வைஸு காஸ்ட் சென்டர் ஜிஎஸ்டி 3 எனேபிள் பண்ணணும். என்னென்ன பண்ணணும், பில் வைஸு காஸ்ட் சென்டர் ஜிஎஸ்டி. இங்கே F11 வந்தாச்சு. எனேபிள் பில் வைஸ் எஸ்ஸு. இங்கே மெயின்டைன் இன்வென்ட்ரி அது இருந்தால் எஸ் இருந்துட போட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே வந்து காஸ்ட் சென்டரை இனிமேல் எனேபிள் பண்ணுங்கள். என்ன பண்ணணும், காஸ்ட் சென்டரை எனேபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணுங்கள். ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி கணேஷ் ஃபவுண்டேஷனுடைய ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க. கணேஷ் ஃபவுண்டேஷனோட ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது. அந்த ஜிஎஸ்டி நம்பரை எடுத்து போடுங்க. நம்பர் தப்பு அப்படின்னு வருது அல்லது இன்கம்ப்ளீட் அப்படின்னு வருது அப்படின்னா என்ன பண்ணுறது, ஒரிஜினலாக அதனுடைய நம்பரை நீங்கள் நெட்லேருந்து எடுத்து போடலாம். ஓகேவா, இங்கே போயிட்டு நீங்கள் கணேஷ் ஃபவுண்டேஷன்ஸ் சென்னை ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு போட்டால் உங்களுக்கு அந்த கணேஷ் ஃபவுண்டேஷனுடைய ஜிஎஸ்டி நம்பர் ஏதோ ஒன்று காட்டும். ஸோ இந்த நம்பர் இருக்குது, இதை காப்பி பண்ணி போட்டுங்க. ஓகேவா, போட்டு இந்த மாதிரி ஒரிஜினலாக ட்ரை பண்ணுங்கள். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். இங்கே பில் வைஸு காஸ்ட் சென்டர் இது ரெண்டாவது ஸ்டெப்பு. ஓகே, மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணணும். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸு நிறைய ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் ஃபிக்ஸட் அசட் அண்டு டெப்ரிசியேஷன். ஃபிக்ஸட் அசட்டு ப்ளஸ் டெப்ரிசியேஷன் அதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸு. ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் அதர்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் அதர்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னங்கிறது நம்ம இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் அசட்டு, ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் அதர்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் க்ரியேட் பண்ண என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் ஃபிக்ஸட் அசட் குரூப்பு. ஃபிக்ஸட் அசட்டு பிளாக் வைஸ் குரூப் அதை க்ரியேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து உங்களுக்கு சம்மில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷனில் போய்ட்டு என்னென்ன ரேட் இருக்குது 5, 10, 15, 25, 33, 60 இந்த மாதிரி 6 வகையான பிளாக் ஆஃப் அசட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணிக்கணும். மல்டிபிள் குரூப், சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் குரூப்பு, அதில் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட். அங்கே போய்ட்டு நீங்கள் அண்டர் ஃபிக்ஸட் அசட்ஸ் கீழே நீங்கள் கொண்டு வரணும். ஏன் சார் இதை வந்து எடுத்தோடனே இதை என்ட்ரி பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, இங்கே ஃபிக்ஸட் அசட்ஸ் தான் எடுத்த உடனே இருக்குது. இந்த அசட்ஸ் வேல்யூ நம்ம என்ட்ரி பண்ணணும். இந்த கம்பெனி வந்து பிளாக் ஆஃப் அசட்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. எப்படி சார் பிளாக் ஆஃப் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியும். அசட்டோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, டெப்ரிசியேஷன் அவங்க கழிக்கல, இங்கே வந்து ஆப்போசிட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பிளாக் ஆஃப் அசட்ஸ் மெத்தட் அப்படிங்கிறது தெரியுது. ஓகேவா, இங்கே ஒரு அமௌண்ட் இருந்தது, அந்த அமௌண்ட்டு கிடையாது, அது வந்து இதெல்லாம் சேர்ந்த அமௌண்ட், அது மொத்த அமௌண்ட்டு, அது வந்து இந்த இடத்துல கிடையாது, இதை நீங்கள் எடுத்துருங்க. இந்த அமௌண்ட்டை எடுத்துருங்க. ஸோ இங்கே இருந்ததுனா 11,18 தான் எடுத்துருங்க. கேஷ் பேலன்ஸு டெபிட் பேலன்ஸ் ஆர் நாட் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வி ஹாவ் டு பாஸ் த ஃபிக்ஸ்டு அசட் ஓப்பனிங் பேலன்ஸு,
அதுக்கப்புறம் அதுக்கான டெப்ரிசியேஷன் முதல்ல இதை போடணும். நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம குரூப் கிரியேட் பண்ணிக்கணும். என்ன கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், பிளாக் ஆஃப் அசட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 5% பிளாக் ஆஃப் அசட்ஸு, அடுத்தது 10% பிளாக் ஆஃப் அசட்ஸு, 15% பிளாக் ஆஃப் அசட்ஸு, 25% பிளாக் ஆஃப் அசட்ஸு, 33.33% பிளாக் ஆஃப் அசட்ஸு, 60% பிளாக் ஆஃப் அசட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிக்ஸட் அசட் அப்படிங்கிற குரூப் கீழே நீங்கள் சப் குரூப்பு கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா, சப் குரூப்பு கிரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, லெட்ஜர் கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், அதில் மல்டி கிரியேட். அதில் ஃபஸ்ட்டு 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5% பிளாக் ஆஃப் அசட்ஸ் இருக்குது. இங்கே வாங்க, இந்த இடத்துல 5% பிளாக் ஆஃப் அசட்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து போடணும். 5% பிளாக் ஆஃப் அசட்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. என்ன இருக்குது, பில்டிங் அண்டர் 5% பிளாக் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த அமௌண்ட்டை போடுங்க. அடுத்தது டேபிள் டென்னிஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க. ரெனோவேஷன் ஆஃப் பில்டிங்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸை பிளாக் வைஸ் என்ட்ரி பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5%க்கு அப்புறம் 10% பிளாக். 10% பிளாக் என்ன பண்ணணும், கர்சரை இப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஆல்ட்டு பட்டனை பிடிச்சிட்டு இப்படி நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா, ஆல்ட்டை பிடிச்சிட்டு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். 5 எடுத்து விட்டுட்டு 10. அப்படி இல்லைனாக்க நீங்கள் இந்த இடத்துல ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஃபில்டரில் போய்ட்டு நீங்கள் எடுத்து விடலாம். ஃபில்டர் வேணுன்னா இப்படி போட்டுக்கலாம், திரும்பவும் ஃபில்டர் வேணுன்னா ஃபில்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் வேணும்னா நீங்கள் ஃபில்டர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் போட்டுவிட்டு உங்களுக்கு இதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு செலக்டரில் எடுத்து விட்டு 10% மாத்திரம் வேணும் அப்படின்னா அந்த 10% மாத்திரம் செலக்ட் பண்ணி ஓகே போடுங்க. ஓகே போட்டிங்கன்னா இப்போ வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10% மாத்திரம் வந்துடுச்சு. அசட்டு, நியூ பில்டிங், பில்லியார்ட்ஸ் அசட்ஸு, அசட்டோட வேல்யூ இங்கே இருக்குது. நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து டைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்க, காப்பி பேஸ்ட்டு. ஏன்னா அமௌண்ட் வந்து நிறைய பேருக்கு படிக்கவே தெரியல முதல்ல. ஓகேவா, இப்போ அந்த அமௌண்ட் இருக்குது 3,93,764 அப்படின்னு அவனுக்கு படிக்க தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். அதனால் நான் நேரம் கருதி நான் வேகமாக பண்ணுறேன். பட் நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேவா, அமௌண்ட்டை இது பண்ணணும். இந்த இடத்துல இந்த மாதிரி பேப்பர் பிளாக்கு அமௌண்ட்டை காப்பி பண்ணி போடுங்க. ரெனோவேட்டட் பில்டிங்கு 32,40,000 என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கிரியேட்டில் 15% பிளாக் ஆஃப் அசட்ஸ். இங்கே என்ன வரணும், இங்கே வந்து 10க்கு பதிலாக நீங்கள் 15% செலக்ட் பண்ணிக்கணும். 10 தான் நிறைய இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் அண்டர் 15% பிளாக்கு. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். உங்களுக்காக நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், இதே மாதிரி நீங்கள் பண்ணணும். இந்த ஸ்டெப்பு நான் வந்து மறக்காமல் ஸ்டெப்பை போடுங்க. ஸ்டெப்பு படி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதான் நான் ரிவைஸ்டு ஸ்டெப் போடுறேன் இப்போ. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட்ஸ் குரூப்பை முடிச்சிடுவோம். 15 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன, 15க்கு அப்புறம் 25%. இந்த இடத்துல 25% செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும், 25% அசட்ஸை செலக்ட் பண்ணணும். டென்னிஸ் கோர்ட்டு 31,578. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டு 2,98,168. ஜிம் எக்யூப்மெண்ட்டு 36 lakh. ஜிம் எக்யூப்மெண்ட்டு 36 lakh சம்திங். பில்லியார்ட்ஸ் டேபிள் 24,593. கிரிக்கெட் ஃபெசிலிட்டி 3,63,800. ஓகேவா, 25க்கு அப்புறம் மல்டி கிரியேட்டில் போய்ட்டு 33%.
நான் உங்களுக்கு ஃபுல் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஏதோ ஏனோ தானான்னு போடாமல் உங்களுக்கு ஃபுல் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். என்ன காரணம், நீங்கள் பண்ணணுங்கிறது தான். ஏர் கண்டிஷன் 21,09,000, சைக்கிள் 2259, எக்ஸல் 24,591, 33க்கு அப்புறம் 60% பிளாக். நம்ம வரிசையாக அப்படியே வந்துட்டே இருக்கோம். 33க்கு அப்புறம் 60% பிளாக். 2 ஐட்டம் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் அக்சசரிஸு எவ்வளவு, 16,68,088. ப்ரொஜெக்டர் 1,38,165. ஸோ இப்போ என்ட்ரி பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஷீட்டில் போய் என்ட்ரி பண்ணினது கரெக்டானு பாருங்கள். 3,48,000, 3,48,91,675. இங்கே வந்து ஃபில்டர் எடுத்து விடுங்க. ஃபில்டர் எடுத்து விட்டு கடைசியாக வாங்க. 3,48,91,675 நீங்கள் என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்ததுன்னா ஃபிக்ஸட் அசெட் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். கிரியேட் ஃபிக்ஸட் அசெட் பிளாக்கு குரூப் வைஸ். அதுக்கப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸு ஃபிக்ஸட் அசெட் வித் டெப்ரிசியேஷன். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படி வச்சுக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் பிளாக் வைஸ். அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் கிரியேட் ப்ரொவிஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கிரியேட் எ ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் குரூப்பு. அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கீழே நீங்கள் கொண்டு வரணும். எது கீழே கொண்டு வரணும், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரு குரூப்பு, அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கீழே கொண்டு வரணும். ஓகேவா, ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கீழே கொண்டு வரணும். கேட்வே ஆஃப் டாலி சிங்கிள் குரூப். இதை வந்து நீங்கள் சிங்கிள் குரூப்பாக பண்ணணும். கிரியேட்டில் போய்ட்டு குரூப்பு ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணணும், ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொவிஷன் அப்படிங்கிறது கீழே கொண்டு வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இது முடிச்சாச்சு. இதை வந்து ஓகே போடுங்க. ஃபிக்ஸட் அசெட் பிளாக் வைஸ் பண்ணியாச்சு. ஓகே. அடுத்தது ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் பிளாக் வைஸ் ஓகே. கிரியேட் ஃபிக்ஸட் அசெட் பிளாக் வைஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிக்ஸட் அசெட் பிளாக் வைஸ் லெட்ஜர் கிரியேஷன். இது ஓப்பனிங் பேலன்ஸ் லெட்ஜர்னு போட்டுக்கிறோம். இடத்துல புரியணுங்கிறத நான் போடுறேன். ஓப்பனிங் பேலன்ஸு லெட்ஜர்ஸ் ஓகேவா, அதில் ஃபிக்ஸட் அசெட்டு பிளாக் வைஸ். ஓப்பனிங் பேலன்ஸு ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர் கிரியேஷன். ஃபிக்ஸட் அசெட்டு லெட்ஜர் கிரியேட். ஓப்பனிங் பேலன்ஸு ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர் கிரியேஷன் பிளாக் வைஸ். ஓகேவா, ஓப்பனிங் பேலன்ஸு ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர் கிரியேஷன் பிளாக் வைஸ். ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபிக்ஸட் அசெட் லெட்ஜர் கிரியேட்டன் பிளாக் வைஸ். அடுத்தது என்ன பண்ணணும், கிரியேட் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் முடிச்சாச்சு. ஓகே போடுங்க. ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் மற்றதுக்கு வேண்டாம், ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் டெப்ரிசியேஷன். ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸு பிளாக் வைஸ் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் பிளாக் வைஸ் எப்படி போடுறது, கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட் அண்டர் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். இன்னொரு முறை வரேன். நம்ம என்ன என்ட்ரி பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸு ஃபார் ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் பிளாக் வைஸ். இங்கே முதல்ல அதுக்கு என்ன பண்ணணும், ஃபில்டர் போட்டுங்க. ஆல்ட் டிஎஃப் போட்டு ஃபில்டர் போட்டுங்க. ஃபில்டர் போட்டுட்டு இங்கே பிளாக் வைஸ் மொத்த டெப்ரிசியேஷனை போடணும். இப்போ 5% எடுத்துட்டீங்க அப்படின்னா 5%உடைய ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளவு, 10%ஓட ஓப்பனிங் பேலன்ஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளவு அப்படின்னு நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளாக் வைஸு நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் ப்ரெஸ் பண்ணி மல்டி கிரியேட். ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டாலி
சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிற குரூப் எஸ்கேப் கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5% ப்ரொவிஷன் எவ்வளோ இருக்குது? 64,85,555. இந்த அமௌண்ட்டை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும் அமௌண்ட்டு 64,85,555. இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 5% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன், 5% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு போடுங்க. எவ்வளோ அமௌண்ட்டு? 64,85,555. 64,85,555 அப்படி போடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10% செலக்ட் பண்ணுங்கள். 10% செலக்ட் பண்ணி இந்த மாதிரி இப்படி மவுஸ் எடுத்துகிட்டு வந்து இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணால் தெரியும் 10%ஓட அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் ஒரே மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஷார்ட்டாக என்ட்ரி பண்ணுங்கள். 10% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் 29,52,370. 29,52,370 இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 15% டெப்ரிசியேஷன். இந்த இடத்துல 15% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டுக்கிட்டு 15% எவ்வளோன்னு பாருங்கள். எவ்வளோ அப்படின்னா 64,93,630. 64,93,000. 64,93,630 ரைட்டா? 64,93,630. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25% டெப்ரிசியேஷன். இந்த இடத்துல 25% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 36,03,237. 36,03,237. அடுத்தது 33%. 33% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எல்லாமே ஓப்பனிங் பேலன்ஸ் அதில் போடணும். 33.33% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் எவ்வளோ அமௌண்ட்டு? 19,78,244. 19,78,244. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 60% டெப்ரிசியேஷன் என்ன பண்ணோம்? 16% ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன். 60% ப்ரொவிஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் எவ்வளவு? 16,70,041. 16,70,041. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்க. இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் அந்த ப்ரொவிஷன் கரெக்டாக போட்டிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டல் கரெக்டாக இருக்கா பாருங்கள். இந்த டோட்டல் கரெக்டாக வந்துச்சா பாருங்கள். 2,31,83,77. 2,31,83,77. ஸோ வந்தாச்சு. ஃபிக்ஸட் அசெட் போட்டாச்சு, இது போட்டாச்சு. இப்போ மற்ற ஓப்பனிங் பேலன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ இது ஓகே. அடுத்தது அதர் ஓப்பனிங் பேலன்ஸ் இப்போ நம்ம வரணும். 16, 17, 18 ஸ்டெப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயின்னு இருக்கு. பார்க்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம். கிரியேட் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அதர் ஓப்பனிங் பேலன்ஸ். கிரியேட் அதர் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் நம்ம இப்போ போட்டுருவோம். இப்போ நம்ம எடுத்த உடனே ஃபிக்ஸட் அசெட் போட்டாச்சு, ப்ரொவிஷன் ஃபார் டெப்ரிசியேஷன் போட்டாச்சு. கேஷ் வந்து என்ன பண்ணணும்? ஆல்டர் பண்ணணும். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ் செலக்ட் பண்ணி கேஷ் எவ்வளோ அமௌண்ட்டு? 1,25,000 அதை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் லெட்ஜர் இருக்குது. சிங்கிள் லெட்ஜரே க்ரியேட் பண்ணிவிடுவோம் அக்கௌண்ட் நம்பர்லாம் இருக்கிறதுனால. இங்கே இருந்தபடியே கேட்வே ஆஃப் டேலி கிரியேட் லெட்ஜர். ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க்கு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அக்கௌண்ட் நம்பர் போடுங்க. ஐஎஃப்எஸ்சிலாம் வேண்டாம், ஏன்னா மெயினாக வந்து ஓடி அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸ் அதை போட்டுருங்க.
அடுத்தது கனரா பேங்க். அடுத்தது கனரா பேங்க்கு. கனரா பேங்க் அண்டர் பேங்க் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோடெல்லாம் வேண்டாம், நேராக வந்து நீங்கள் அமௌண்ட்டு மாத்திரம் போட்டுருங்க. 12,50,000. இப்போ வந்து பாக்கி இங்கே இருக்கிறதெல்லாம் என்ட்ரி பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கணேஷ் கேபிட்டல். மல்டிபிள் லெட்ஜரில் வாங்க, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர், ஆல்ட் ஹெச், மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கணேஷ் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு இந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணுங்கள். 42,60,320. அடுத்தது குமார் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,18,270. அன்செக்யூர்ட் லோன் எஸ்பிஐ எவ்வளோ அமௌண்ட்டு? அன்செக்யூர்ட் லோன் கீழே வரணும், அது 2,50,000. செக்யூர்டு லோன் ஐசிஐசிஐ அண்டர் அன்செக்யூர்ட் லோனு 1,25,000. எக்ஸ் அண்ட் கோ அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார். எக்ஸ் அண்ட் கோ அவ்வளோதான், சன்ட்ரி கிரெடிட்டார் போடக்கூடாது. இங்கே வந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், சன்ட்ரி கிரெடிட்டார் போட்டு பில் வைஸ் கிடையாது, அப்படியே என்ட்ரி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கனரா பேங்க் ஓடி இருக்குது, அது மாத்திரம் நம்ம சிங்கிள் லெட்ஜில் க்ரியேட் பண்ணிக்கலாம். யாரோ கை தூக்கினாங்க, யாருன்னு எனக்கு தெரியல. யார், என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது மெசேஜ் போட்டிங்களா? இல்லை சார், தெரியாமல் பண்ணிட்டேன். கனரா பேங்க் ஓடி அக்கௌண்ட்டு. இந்த பேங்க்கில் நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோம், எல்லா டிரான்சாக்ஷனும் ஓடியில் மூலியமாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தட் அதனால் டீப்பாக கொடுக்கணும். கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு லெட்ஜரில் போய்ட்டு இந்த இடத்துல கனரா பேங்க் ஓடி அப்படின்னு ஒரு லெட்ஜர், கனரா பேங்க் ஓடி அப்படின்னு ஒரு லெட்ஜர். இது வந்து எது கீழே வரணும் அப்படின்னா ஓடி அக்கௌண்ட் கீழே வரணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனரா பேங்க் ஓடிக்கு என்னெல்லாம் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கனரா பேங்க் ஓடிக்கு என்னென்னலாம் செட் பண்ணணும். அமௌண்ட் வந்து 50 lakhs, ஓகேவா. அக்கௌண்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன். கனரா பேங்க் ஓடிக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு போட்டுருக்கோம். ஓடி லிமிட்டு கொடுத்துருக்கோமா பாருங்கள், ஓடி லிமிட்டு 20 lakhs அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஓடி லிமிட்டு அங்கே எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தாச்சு. அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோடு, அதை போட்டுக்கோ. அடுத்து என்ன பண்ணணும், ஐஎஃப்எஸ்சி கோடு அதை போட்டுக்கோ. அடுத்தது பிரான்ச்சு, இது வந்து எக்மோர் அப்படின்னு வச்சுக்கலாம். செட் ஆல்டர் செக் புக் எஸ் கொடுத்து, இந்த இடத்துல எஸ் கொடுத்து, இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் செக் நம்பர்ஸு. ஸோ தட் 105 201லேருந்து 105 300 வரைக்கும் புக்கு நம்பர் 1 அப்படின்னு போட்டு கிரியேட் பண்ணிக்கோ. போதும். கண்ட்ரோல் ஏ. இந்த இடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோன்னா 50 லட்சம். ஓப்பனிங் பேலன்ஸு 50 லட்சம். கிரெடிட் பேலன்ஸ் போடுங்க. டிஃப்ரென்ஸ் வந்து இன்னும் 11,80,008 வருது. அதுக்கு நான் ஏதாவது இப்போ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன். இந்த கேபிட்டல் லெட்ஜர் இருக்குல்ல, கேபிட்டல் அமௌண்ட்டை மாற்றிடுறேன். இங்கே தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 31,98,548 அப்படின்னு போட்டுக்கோங்க. குமார் கேபிட்டல் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டை மாற்றிங்க. நான் ரிவைஸ்டு ஃபைல் போடுறேன். இந்த ரிவைஸ்டு ஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க, ஓகேவா. நான் உங்களுக்கு ரிவைஸ்டு ஃபைல் போடுறேன். அந்த ரிவைஸ்டு ஃபைலில் அமௌண்ட் இருக்குது, ஓப்பன் பண்ணி. சார் ஹியர் நோ கரண்ட் டியூ, என்ன போட்டீங்க மெசேஜில்? ஓகே ஓகே ரைட், ஓகே. நம்ம இதோட இன்றைக்கி முடிச்சுப்போம். மழையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு குமார் கேபிட்டல் இருக்குல்ல, அதை மாத்திரம் நம்ம ஆல்டர் பண்ணிடுவோம். கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் குமார் கேபிட்டல். அதில் இந்த குமார் கேபிட்டல் அமௌண்ட்டை மாத்திரம் இந்த அமௌண்ட்டை மாற்றுங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகிடும். அப்போ கூட 270 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குது. எப்படி எங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது? பேலன்ஸ் ஷீட்டு ஆல்ட் F1. குமார் கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்கோம்? 31,98,548 போட்டிருக்கோமா? டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது?
குமார் கேபிட்டல் 31,98,278 போடுங்க. குமார் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 278 அப்படின்னு மாற்றிப்போம். 31,98,278 அப்படின்னு மாற்றிப்போம். ஒரு நிமிஷம், இந்த அமௌண்ட்டு என்ன எங்கே மிஸ்டேக் ஆகிருக்குன்னு பார்ப்போம். எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது, எங்கே மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. 270 டிஃப்ரென்ஸ் இருக்கா? 31,98,548 இதான் ரைட்டான ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ரைட்டான ஆன்சர். ஸோ மிஸ்டேக் எங்கே இருக்குங்கிறது பார்க்கலாம். 31,98,548 இதுதான் ரைட்டான ஆன்சர். பட் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் 270 காட்டுது. எங்கே இருக்குது மிஸ்டேக் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அசட் சைடு பார்ப்போம். அசட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பேலன்ஸு 3,48,91,945 3,48,91,675 இருக்குது. ஸோ இங்கே தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது. 3,48,91,675 தான் இருக்குது. பட் இங்கே வந்து மிஸ்டேக் இருக்குது. இங்கே எங்கே மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸட் அசட் வைஸ் கண்டுபிடிப்போம். ஃபிக்ஸட் அசட் வைஸை கண்டுபிடிச்சலாம். ஒரு நிமிஷம் இதை செக் பண்ணுவோம். 5% அசட் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,28,1 1,12,88,191 1,12,88,191 ரைட். ஓகே. அடுத்தது 10% அசட்ஸு. 10% அசட்டு 67,06,620 கரெக்டாக இருக்குது. அடுத்தது 15% அசட்டு. 15% அசட்டு 85,85,415 ரைட்டு. அடுத்தது 25% அசட்ஸு. 43,77,310 ரைட். ஓகே. அடுத்தது 33%. மேனுவலாக என்ட்ரி பண்ணல தான் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும். 21,35,886 21,35,886 அடுத்தது 60%. 70,98,253 78,98,253 எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எங்கே மிஸ்டேக்குன்னு தெரில. இன்னொரு முறை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சே ஆகணும். கூட்டினா என்ன வருது? 3,48,91,675 3,48,91,675 தான் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. இந்த சைடு கரெக்டாக தான் இருக்குது. இந்த சைடு தான் பார்க்கணும். டெப்ரிசியேஷன் 2,31,83,77 2,31 டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2,33,83,77. ஸோ ஃபிக்ஸட் அசட்டு அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இங்கே பார்க்கணும் கணேஷ் கேபிட்டல். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸு இங்கே தான் மிஸ்டேக் இருக்குது. நம்ம எப்படிங்கிறத ரெக்டிஃபை பண்ணுவோம். 1,25,000 2,50,000 12,50,000 1,25,000 அசட்டு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்தால் 5 லட்சம் கரெக்டாக இருக்குது. கணேஷ் கேபிட்டல் 42,60,320 42,60,360 31,98,548 31,98,548 ஓகே. அன்செக்யூர்ட் லோனு 2,50,000 1,25,000 சன்ட்ரி கிரெடிட்டார் 5 lakh ரைட். ஓகே. கனரா பேங்க் ஓடி 50 lakhs எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எங்கே மிஸ்டேக் அப்படிங்கிறது தெரியல. சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் நாளைக்கு கண்டுபிடிச்சி வைக்கிறேன். ஓகேங்களா? நன்றி கூறி விடைபெறுவோம். இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இது வரைக்கும் போட்டு பாருங்கள். இதை டேலி பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதை டேலி பண்ணினேன் அந்த பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு நான் அனுப்பி விட்றேன். அதை மாத்திரம் கொஞ்சம் இன்றைக்கி இந்த ஸ்டெப் வரையும் பண்ணி பாருங்கள். பேலன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். அட்டண்டன்ஸ் எடுப்போம். விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.